Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ ரியாக்ஷன் எது அப்படின்னா பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு அவர் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட அஃபிஷியலான ஒரு டீசர் தான் பார்க்க போறோம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 21 seconds. இந்த டீசர் வந்து 5 நாள் ஆச்சு. நான் மட்டும் தான் பார்க்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகவ் மிர்தாத். ஓகே, மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா, லிரிசிஸ்ட் வந்து கார்த்திக் நேதா, அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து ஜான் அப்ரஹாம். ஓகே, இந்த டீசரை பார்க்கலாம். 3, 2, 1 go. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த திருக்குறளை நான் ஸ்கூல்ல படிக்கும் போது புரியல, இப்பதான் ரியலைஸ் பண்றேன். ஆர்டர் ப்ளீஸ் சார். ஓ, எஜமானா என் நெஞ்சில் குடியிருக்கு. இன்ட்ரோடியூசிங் ராஜு. ஓ, சரியான கிரிஞ்சு பையனா இருப்பான் போல இருக்கே. இவ்ளோ தத்தியாடா நீ? நல்ல செக்கில் ஆட்டின சுத்தமான பூமர் பொண்ணு பாவ. மகாலட்சுமி. ஏய், நல்லா இருக்காரியா? மகாலட்சுமினா? ஓ, எல்லா கருமத்தையும் பண்ணுவியா? எல்லா கர்மத்தையும் பண்ணுவியா? நல்லா இருக்கும் போல இருக்கு. எஸ், டீசர் வைஸ் திஸ் இஸ் ஓகே. டீசர் எஸ், அதான் அதிகமான ஹைப் கிரியேட் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ஹைப்பை வந்து டவுன் பண்ணவும் கூடாது, இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண டீசர் மாதிரி இருக்கு. அண்ட் ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆஸ் அ ஹோல் நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மீடியமில் போய் பிக் பாஸ் அப்படின்ற மீடியமில் போய் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வர்ற கண்டென்ட், அதாவது ஒரு ஆள் அந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து அதில் ஜெயிக்கிறவங்களோ அதில் இருக்கிறவங்களோ அதிகமாக பாப்புலரான மாதிரி தெரில, எக்ஸப்ட் நம்ம கவின்னா. அவர் ஆல்ரெடி இங்கே சீரியல் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சாண்டினா, அவரும் வந்து ஆல்ரெடி இந்த கொரியோகிராஃபியில் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஆரி சார், அவர் மட்டும் ஒரு படம் நடித்தார், அதுக்கப்புறம் அதிகமாக நடித்த மாதிரியும் தெரியல. சிலவங்க மட்டும்தான் அங்கேருந்து வந்து, அப்புறம் லாஸ்ட்லியா அந்த சீசனில் உள்ளவங்க மட்டும்தான் அதிகமாக ஃபேமான மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாலாஜி, அவருமே வந்து ஒரு படம் தான் இப்போ ஃபயர் அப்படின்றது ஒரு படம் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு ஆள் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி படம் வந்துச்சு அப்படின்னா ஓகே, பெட்டர். அப்படிதான் நம்ம கவிஞனுக்கு வந்து லிஃப்ட் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே சேர்ந்து நட்புனா என்னன்னு தெரியுமா படம் நடிச்சிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் போகல. பட் இதுல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா லிஃப்ட் அந்த படம் வந்துச்சு, அது இன்னும் ரொம்ப பூஸ்ட் ஆச்சு. அதுதான் வந்து அவருக்கான ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு, கரெக்டான ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி இவருக்கும் இந்த படம் ஒரு கரெக்டான பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப ஜாலியாக ஃபன்னான அவரோட அந்த மூடில் இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. எனக்கு சகோலாக பார்க்கும்போது இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸை பிடிச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பற்றி டீசரை பற்றி கமெண்ட் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio.